வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் விஜயை பார்த்து ஒன்றை சொல்கிறார்கள். எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? நேற்றைக்கு பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார். விஜயின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். என்ன அது? அதாவது 106 இடங்களில் விஜயினுடைய கட்சி வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்றதற்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்கு போதுமான பெரும்பான்மை இல்லை. அப்போது பாஜக தலைவர்களிடம் தங்களுடைய ஆட்சியை ஆதரிப்பதற்காக கெஞ்சி கேட்டார் விஜய் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, எந்தெந்த பாஜக தலைவர்களிடம் சிஎம் விஜயாக இருக்கக்கூடிய நபர் பேசினார்ன்ற பட்டியலை வெளியிடவா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க, எந்தெந்த பாஜக தலைவர்களிடம் விஜயும் விஜயினுடைய கட்சிக்காரர்களும் பேசினார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பாருங்க, ஆட்சி அதிகாரம் வேணும்னா கொள்கையும் இல்லை, ஒரு கோட்பாடும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டையும் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிக்கக்கூடிய விதத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சம்பவம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இது தொடர்பாக பேசுவோம். ஆனால் அதற்கு முன்னால், இப்போ நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு இல்லையா, நாம் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறோம் சிஎம் விஜய் அவர்களை பார்த்து. கரூரில் நீங்கள் கூட்டிய கூட்டம் இல்லையா, நீங்கள் கூட்டிய கூட்டத்தில் அப்பாவி மக்கள் 40க்கும் அதிகமான பேர் இறந்து போனார்கள் இல்லையா. அவர்கள் உங்கள் கண் முன்னாலே இறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள், தற்குறிகள் உட்பட எல்லாரும் சேர்ந்து இப்படி பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார்கள். யாரை தெரியுமா? உங்களைத்தான். சினிமாவில் நீங்கள் டைரக்டர்கள் கொடுக்கக்கூடிய காட்சியை நடித்து பல நபர்களை காப்பாற்றுவது போன்ற பல்வேறு காட்சிகள் இருந்ததல்லவா. இதையெல்லாம் நம்பிக்கொண்டிருந்த தற்குறிகள், இதையெல்லாம் நம்பிய அப்பாவி மக்கள் விஜய் எங்கே, எங்களை காப்பாற்ற வருவாரா அப்படின்னு தேடிக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று தொலைக்காட்சியை பார்த்தால் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிந்தது. செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், ஏதாவது பதில் சொல்லிட்டு போங்கப்பா அப்படின்னு. துண்டை காணோம் துணியை காணோன்னு பதறி ஓடக்கூடிய விஜயை நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம். அப்போதே தமிழ்நாட்டு மக்கள் கவனமாக இருந்திருக்க வேண்டியது. ஆனால் அவர்கள் கவனமாக இருக்காததனுடைய விளைவு இன்றைக்கு எங்கே போய் விட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், சிஎம் விஜய் அவர்களே, உங்களுடைய பதவியேற்பு நிகழ்வு எங்கள் வீட்டை எடுத்துருக்கோம். எங்கள் வீட்டிலையும் நிறைய பேர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. எல்லாருமே சில பேரை அந்த மைதானத்தில் தேடிக்கொண்டிருந்தார்கள். இவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அப்படி என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை இறுதி வரையிலும் காணவில்லை. எங்களுடைய குடும்பத்தாரை சார்ந்தவர்கள் தேடிக்கொண்டிருந்தது யாரை தெரியுமா? உங்களுடைய மனைவி உங்களுடைய பதவியேற்பு நிகழ்வில் முன் வரிசையில் உட்கார்ந்திருப்பார்கள் என்று பார்த்தார்கள். ஆனால் இல்லை. சரி, மனைவியும் உங்களுக்கு இடையிலும் தகராறு, செங்கல்பட்டு கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னு செய்திகள் வருது, அதை விட்டுறலாம். ஆனால் உங்களுடைய 2 பிள்ளைகள், மனைவி பிரிந்து போகலாம், பிள்ளைகளை பிரிய முடியுமா? 2 பிள்ளைகளையும் தமிழ்நாட்டு மக்கள் தேடினார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய கண்களுக்கு 2 பிள்ளைகளும் எங்கும் தென்படவில்லை. ஆனால் எங்களுக்கு தென்பட்டது ஒரு காட்சி. அது எதை என்று நான் சொல்ல விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்பா எங்கே என்று ஒரு மூத்த தலைவரை, முன்னாள் முதல்வரை கொச்சைப்படுத்துவது என்பது நியாயமா? இன்னைக்கு பாருங்கள், நீங்கள் வைத்த குழியில் இன்னைக்கு நீங்களே விழுந்திருக்கீங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு எதிராக களத்தில் நிற்கிறது இல்லையா. இந்த மாதிரி குட்டி கதை, ரீல் போடுற பேச்சு இதெல்லாம் முன்னாடி பயன்பட்டது. இனி அது இங்கே பயன்படாது என்பதை நேற்றைய தினத்தின் நிகழ்வின் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்வினையாற்றி இருப்பதன் மூலமாக வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது. பாவம், உங்களை நினைத்தால் பரிதாபமாக இருக்கிறது. சரி, இன்னொரு செய்தியை சொல்கிறேன். இப்போது நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார், பாஜக தலைவர்களிடம் உங்கள் ஆட்சி அமைப்பதற்காக நீங்கள் ஆதரவு கோரினீர்கள் என்று. இப்போ நமக்கு உங்களுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான கட்சிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, நாம் மிகவும் மதிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது. மற்றொன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கார், பாஜகவினுடைய தயவை எதிர்பார்த்தார், கேட்டார், கெஞ்சினார் விஜய் என்று. அப்படி என்றால் நீங்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறீர்கள்? இப்போ நீங்கள்
நீங்கள் 2 கட்சிக்காரங்களும் என்ன சொன்னீங்க? பாஜகவோடு கூட்டணி வைத்து வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்களை உங்களுடன் சேர்த்துக் கொள்வதா? அது நியாயமா அப்படின்னு கேட்டீங்க. சரியான கேள்வி. ஆனால் இப்போது இப்படி ஒரு குற்றச்சாட்டு விஜய் அவர்களின் மீதும் விஜய் கட்சியின் மீதும் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? சரி, அடுத்ததாக நீங்கள் சட்டமன்றத்தில் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? அதாவது கட்சிகள் திமுகவினுடைய தயவில் தான் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு. ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ விஜய்னுடைய முகத்தை பார்த்தே சொன்னார் இல்லையா, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆசியுடன் தான், ஆதரவுடன் தான் நான் இன்றைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறேன் என்று சொன்னாரா இல்லையா? திமுகவினுடைய தயவில் தான், திமுகவினுடைய ஆதரவோடு தான் நாங்கள் அதிகாரத்தில் வந்திருக்கிறோம் அல்லது எம்எல்ஏவாக மாறியிருக்கிறோம் என்று சொன்னார்களா இல்லையா? அப்படி சொன்னவர்களுடன் கூட்டணி வைத்துதானே இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் மறக்க முடியுமா? உங்கள் முகத்தை பார்த்தே சொன்னதற்கான ஆதாரம் இருக்கிறதல்லவா? சரி, அடுத்ததாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன? நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்களை, இது சினிமாவல்ல. மீண்டும் மீண்டும் சினிமா பாணியிலேயே இருக்குது. அதாவது உங்களுக்கு தேர்தல் பிரச்சார காலகட்டங்களில் நீங்கள் கட்சி ஆரம்பித்த போது நாங்கள் கவனித்திருக்கிறோம். உங்களுடைய ரசிகர்களை வெறியூட்டுவது, உசுப்பேற்றுவது, அதற்காக தயாரிக்கப்பட்ட பேச்சுக்களை பேசி பேசியே பழக்கப்பட்டவர் நீங்கள். அதை இப்போது நீங்கள் முதல்வர் பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகும் சட்டமன்றத்திற்குள் அதை முயற்சி செய்து பார்க்குறீங்க. ஆனால் அது வேறு விதமான விளைவை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடிந்தது. நேற்றைக்கு நீங்கள் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி 2 நாட்கள் கூட ஆகலை. எவ்வளவு பண்பட்ட மனிதர் என்பது நமக்கு தெரியும். அவர் கடந்த 5 வருட காலங்களில் சட்டமன்றத்தில் பணியாற்றிய போது எவ்வளவு மரியாதையோடும் எவ்வளவு கண்ணியத்தோடும் நடந்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பல உதாரணங்களை சுட்டிக்காட்டி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் அப்படி மெதுவாக போகிற போக்கில் கிண்டல் பண்ணி நம்ம ரசிகர்கள் மத்தியிலே கைத்தட்டல் வாங்கலாம் என்று நினைத்தீர்கள். ஆனால் உங்கள் ரசிகர்களே இன்றைக்கு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி பேசியிருக்க வேண்டாம் என்று. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கடைசி வரையிலும் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்த்தோம் ஏதாவது நடக்கும் அப்படின்னு. இன்றைக்கு கூட 2500 ரூபா பற்றியோ, சிலிண்டர் பற்றியோ, அல்லது 25 லட்சம் ரூபா இன்சூரன்ஸ் பற்றியோ, ஏதோ ஒரு நலத்திட்ட உதவிகள் பற்றியெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்கன்னு பார்த்தோம், பண்ணலை. ஆனால் பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. என்ன தெரியுமா? நீங்கள் பிறந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் மோதிரம் போடுவோம், தாய்மாமன் சீர் போடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு வந்த பிறகு நீங்கள் பல்ட்டி அடித்திருக்கிறீர்கள். எப்படி? அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் மோதிரம். அதுக்காக என்னுடைய மனைவிக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் அரசு மருத்துவமனையை நோக்கி ஓடிச் செல்ல முடியுமா? என்ன சிஎம் சார் இது? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.